வங்கதேசத்திலிருந்து ஷேக் ஹசீனா வெளியேறியதிலிருந்தே இந்தியா வங்கதேச உறவு என்பது சுமூகமாக இல்லை. இந்த நிலையில்தான் இந்தியாவுடன் இணக்கமாக செல்வதை தவிர வேறு வழியில்லை என்று வங்கதேச அரசு தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் தெரிவித்திருக்கிறார். தாய்லாந்தில் அடுத்த மாதம் நடைபெறும் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டின் போது இந்திய பிரதமர் மோடியை சந்தித்து பேச உள்ளதாக கூறியிருக்கிறார். இந்தியாவின் அண்டை நாடுகளில் ஒன்றாக இருக்கும் வங்கதேசம் ஷேக் ஹசீனா ஆட்சி காலத்தில் இந்தியாவோடு மிகவும் இணக்கமான நெருக்கமான நாடாக இருந்தது. ஆனால் கடந்த ஆகஸ்ட் மாதம் வங்கதேசத்தில் வெடித்த மாணவர் போராட்டம் காரணமாக அங்கு நிலைமை கைமீறி சென்றுவிட்டது. வரலாறு காணாத வன்முறையால் பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த ஷேக் ஹசீனா நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ளார். வங்கதேசத்தில் இடைக்கால அரசுதான் தற்போது ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. நோபல் பரிசு வென்ற முகமது யூனுஸ் ஆட்சி நிர்வாகத்தை நடத்தி வருகிறார். இவர் பதவியேற்றதிலிருந்து வங்கதேசத்தில் சிறுபான்மையினர் மீதான தாக்குதல் அதிகரித்திருப்பதாக குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி வங்கதேச சுதந்திரத்திற்கு பிறகு முதன்முறையாக பாகிஸ்தானுடன் வர்த்தக உறவை மேம்படுத்தியுள்ளது. இதுபோன்ற செயல்பாடுகளால் இந்தியாவுக்கும் வங்கதேசத்திற்கும் இடையேயான உறவில் கசப்புணர்வு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் உருவாகிவிட்டது. வங்கதேசத்தை பொறுத்தவரை 4/3 பக்கம் இந்திய மாநிலங்களை எல்லையாக கொண்டுள்ளது. இதனால் பூகோள ரீதியாகவும் இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு நாடாக வங்கதேசம் உள்ளது. இதனால் அந்த நாட்டில் நடைபெறும் எந்த ஒரு மாற்றத்தையும் இந்தியா உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. இந்த நிலையில்தான் இந்தியாவுடன் இணக்கமாக செல்வதை தவிர வேறு வழியில்லை என்று வங்கதேச அரசு தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸ் கூறியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், தாய்லாந்தில் அடுத்த மாதம் நடைபெறும் பிம்ஸ்டெக் உச்சி மாநாட்டில் இந்திய பிரதமர் மோடியை சந்திக்க உள்ளேன். அப்போது 2 நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவை மேம்படுத்த ஆலோசனை செய்வோம். 2 நாடுகளுக்கும் இடையேயான உறவு சிறப்பாக உள்ளது. இது எதிர்காலத்திலும் தொடரும். இந்தியாவுடன் நல்லுறவோடு இருப்பதை தவிர வங்கதேசத்திற்கு வேறு வழியில்லை. 2 நாடுகளும் ஒன்றை ஒன்று சார்ந்துள்ளது. வரலாறு, அரசியல், பொருளாதாரம் என அனைத்திலும் சார்ந்திருப்பதால் எங்களை தனிமைப்படுத்திவிட முடியாது. தற்போது ஏற்பட்டுள்ள தவறான புரிதலை சமாளித்து மீண்டு வர முயற்சி நடைபெற்று வருகிறது என கூறியிருக்கிறார். வங்கதேசத்தில் இடைக்கால ஆட்சி அமைந்ததிலிருந்தே இந்தியாவுடன் முஷ்டி முறுக்கிக் கொண்டிருக்கக்கூடிய வங்கதேசம் தற்போது திடீரென இந்தியாவிடம் மொத்தமாக சரண்டராகி இருப்பது ஏன் என்றுதான் தெரியவில்லை. இதற்கிடையேதான் வங்கதேசத்தில் ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கிறது. கடந்த ஆண்டு நடைபெற்ற மிகப்பெரிய அளவிலான மாணவர் போராட்டத்தின் போது நடந்த பிரச்சாரங்களில் பங்கேற்றவர்கள் சேர்ந்து தேசிய குடிமக்கள் கட்சி என்னும் புதிய கட்சியை சமீபத்தில் தொடங்கியுள்ளனர். போராட்டத்தில் பங்கேற்ற மாணவர்கள் அமைப்பின் தலைவரான நஹீத் இஸ்லாம் தலைமையில் இந்த கட்சி உருவாகியுள்ளது. இந்த புதிய கட்சிக்கு இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனுஸும் வாழ்த்துக்களை தெரிவித்திருப்பதாக வங்கதேச இடைக்கால அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனைத் தொடர்ந்து வரும் டிசம்பரில் வங்கதேச நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை இடைக்கால அரசு செய்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே தற்போது மாணவர்கள் சார்பில் தொடங்கியுள்ள புதிய கட்சிக்கு இடைக்கால அரசின் ஆலோசகர் முகமது யூனுஸ் ஆதரவு கொடுத்திருப்பதால் தேர்தல் நியாயமாக நடைபெறுமா என்று எதிர்க்கட்சியான வங்கதேச தேசிய கட்சி கேள்வியை எழுப்பியிருக்கிறது.